இரண்டுகள் போக மூன்றுகள் கலக்க குருவே வரமருள்வாய் என் குருவே வரமருள்வாய். ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணார விந்தம். நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத் திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாகத் திருத்திப் பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே. கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எஞ்ஞனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடல். பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதும்
ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மசராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைர் ஈஸ்வரः சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிகி சுஷ்ரூஷுபிஸ்தத்க்ஷணாத் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனः தம் நமாமி ஹரிம் பரம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. 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 ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் எப்பொழுதுமே நம்மளை பற்றி சிந்தனை பண்ணிட்டே இருக்கார். பல சந்தர்ப்பங்களில் நமக்கு தெய்வ சிந்தனை அப்படின்றது இல்லை. ஆனால் தெய்வம் நம்மளை மறக்கிறதே இல்லை. அதுதான் தெய்வத்தினுடைய ஒரு பெரிய பலம். ஒரு லெவலுக்கு மேலே யாரையும் நம்மளால் கண்டினியூஸாக யோசிக்க முடியாது. யாரையுமே, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், வேண்டப்பட்டவர்களாக இருக்கட்டும், நம்மளையே ரொம்ப நேரம் நினைக்க முடியாது. ரொம்ப நேரம் உங்களே நினச்சிட்டு இருக்கோம்ல, தலைவலிக்க ஆரம்பிச்சுடும். பல சந்தர்ப்பங்களில் டென்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதா நம்மளை பற்றி நம்ம நினைக்கிறோம். பாருங்கோ, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் சொல்கிறத யாருமே கேட்கறதில்ல. சந்தோஷப்படுங்கோ, ரொம்ப சந்தோஷம். யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்கிறதுக்கு கிருஷ்ணன் இருக்கான். நீங்கள் சொல்கிறத யாருமே கேட்கலையா, கேட்கறதுக்கு கிருஷ்ணன் இருக்கான். உங்கள் வார்த்தைக்கு விலையே இல்லையா, கிருஷ்ணனோட பேசுகிறதுக்கு டைம் கிடச்சி கொடுத்து. உங்கள் வார்த்தைக்கு விலை இருந்து வச்சுக்கணும், பேசிகிட்டே இருப்பேள் பைத்திய மாதிரி லொட 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 லொட. சில பேரை பார்த்தா ஐயோ இவ பேச ஆரம்பிச்சுட்டா கஷ்டமாச்சே, ஏதோ எங்கள் நல்ல நேரம் 2 மணி நேரம் சத்சங்கத்தில் யாரும் எப்படாப்பா முடிப்பான்னு நினைக்கிறது இல்லை. மற்ற சமயத்தெல்லாம் விடாமல் பேசிகிட்டு இருந்தோம்னா போட்டு ரொம்ப மாதிரி அறுத்து தள்ளுறாள், எப்படி தான் இப்படி பேசிகிட்டு இருக்காளோ அப்படின்றோம்.
பேசிகிட்டே இருக்காளே அப்படின்னு தோணும். நம்ம பேச்சை யாரும் ரசிக்கலை வச்சுக்கோங்களேன், தானாக தெய்வத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சுடுவோம். நம்மளை யாரும் மதிக்கலை வச்சுக்கோங்களேன், தானாகவே தெய்வத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சுடுவோம். இதுதான் ஒசத்தி. தெய்வம் நம்மளை சிந்தனை பண்ணிட்டே இருக்கு. பகவான் விடாம நம்மளை யோசனை பண்ணிட்டே இருக்கான். எப்படி எந்த வேலை பண்ணாலும் அம்மா தன்னுடைய கை குழந்தைய நினைச்சுட்டே நடப்பாளோ அது போலே. இல்லாட்டி வீட்டில் ராத்திரி படுத்துன்னு இருக்கோம், திடீர்னு தலகாணி கீழே இப்படி எடுக்கிறோம், ஒரு பாம்பு குட்டி இருக்கு வச்சுக்கோங்க. பாம்பெல்லாம் ரொம்ப பெருசு, ஒரு பள்ளி இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கரப்பாம்பூச்சியா இருக்கட்டுமே, ராத்திரி அந்த இடத்துல தூக்கம் வராது. திரும்பி படுக்கும்போதெல்லாம் கீழே தான் இருக்கா எதானே இருக்கா அப்படின்னு தோணும் மனசு. இன்னைக்கு ராத்திரி தலானில் திரும்பி பார்க்காதீங்க, பாம்பெல்லாம் இருக்காது. இது எப்படின்னா மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினைக்காதேன்னு சொல்ற மாதிரி, சும்மா விட்டா கூட மறந்து போயிடுவோம். அப்ப எப்படி அதோட சிந்தனை இருக்கு இல்லையா, அது போல பகவான் நம்மளை நினைச்சுட்டே இருக்கான். எப்பொழுதுமே நம்மளை நினைக்கிறதுக்குன்னு ஒரு ஹிருதயம் விட்டலன் இருக்கான் இல்லையா, விடாம இடுப்புல கையை வச்சு நின்று இருக்கான். அப்படின்னா நமக்காக தான் நின்று இருக்கான். அவனுக்கு என்ன தலையெழுத்தா? இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரோட்ல நிற்கிறாருன்னா தலையெழுத்து, சம்பாத்தியம், பொழப்பு, வேற வழி இல்லை, நின்றுத்தான் ஆகணும். இந்த மெட்ராஸில் விஜிபி கோல்டன் பீச்னு ஒன்று உண்டு. அதில் ஒரு மனுஷன் உண்டு, சிரிக்காமலே நிற்பான். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையானதுலேருந்து இன்னி வரைக்கும் அதே மனுஷன் இல்லை, அந்த இது அட்லீஸ்ட் சிரிக்கிற மனுஷனை வச்சாலும் நம்மளா 4 சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவோம். அவன் பொழப்பு பாவம், சிரிக்கவே மாட்டான். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவன் சிரிக்காமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு சம்பளம். அதெல்லாம் அவன் தலையெழுத்து. பாண்டரங்க நிற்கிறது தலையெழுத்தா? ஆசையில் கருணையில் நம்ம மேலே அக்கறை கொண்டு பகவான் நிற்கிறான். பகவான் ஏன் நம்மளையே நினச்சிட்டு இருக்கணும்? நமக்கு நிறைய பொறுப்புகள்லாம் கொடுக்குறான். நம்ம வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள். இந்த பொறுப்புகள்லாம் நம்ம ஒழுங்காக பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு அந்த அக்கறை, பலம், நம்பிக்கை, ஆசை இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இல்லாட்டி நம்மெல்லாம் பொறுப்பாக இருக்கவே மாட்டோம். யாருக்கும் பொறுப்பே பிடிக்காது, நிஜமாக சொல்கிறேன். யாருக்காவது பொறுப்பு பிடிக்கும்னு சொல்லுங்க, சத்தியமாக இல்லை. எல்லாம் நிறைய பேர் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்தாலே கோவம் வரும் ஸ்திரீகளுக்கு, எல்லாரும் வீட்டில் இருந்து தொலைவா அப்படின்னு. பையன் ஒன்று சொல்லுவான், பொண்ணு ஒன்று சொல்லுவா, வீட்டுக்காரர் ஒன்று சொல்லுவா. இதுங்களோட மாறி எப்படாப்பா ஸ்திரீகளுக்கு என்னைக்கிடா லீவுன்னா திங்கக்கிழமை தான் லீவு. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே டென்ஷன். நிறைய ஸ்திரீகள் பார்த்துருக்கேன், அந்த ஏப்ரல் மேல முகமே பாவமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் லீவ் விட்டுறாள்ல, ஐயோ நாளையிலேருந்து லீவு, ஒரு மாதத்துக்கு இம்சை. ஒரு மாதம் என் குழந்தை என் கூட இருக்க போகிறான்னு சந்தோஷப்பட்ட அம்மா அப்பாக்கள் ரொம்ப துர்லபம். அதுக்கு தான் முன்னாடியே சம்மர் கேம்ப் கிளாஸ் எங்கே எல்லாம் பார்த்து வச்சுடுவோம். 2 மணி நேரமாக நிம்மதியாக இருக்கலாம். எங்கேயா கொண்டு தள்ளு, டிராயிங் கிளாஸில் எதுலேயோ கொண்டு போடு. எதுக்கு? நான் குழந்தை மேலே அக்கறைன்றது 2வது விஷயம். நம்ம ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு தான். அப்போ எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஆனால் பகவான் நம்மளை நினச்சிண்டே இருக்கான், மறக்கிறதே கிடையாது. அவன் நினச்சிண்டே இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிராரப்த கர்ம, பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே நம்ம வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை பிரட்டி போட்டுடுறது. அந்த சம்பவங்கள்லேயும் திரும்பி நம்ம மேலே வர முடியுமா நமக்கே தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு பலம், ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு உத்வேகம், ஏதோ ஒரு உற்சாகம் நம்மளை மேலே கொண்டு வர்றது. அது எங்கேருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வம் நம்மளை நினைச்சுண்டு நமக்கு அந்த பலத்தை, நம்பிக்கையை, உத்வேகத்தை கொடுக்கறதுனால நம்மால முடியாது. எத்தனை சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை போதும்னு நினைச்சிருக்கோம். அப்படி போதும்னு நினைச்ச சமயத்துல ஏதோ ஒன்று நம்ம மனசுக்குள்ளேருந்து இல்லை, உன்னால முடியும், நீ போராடு, உன்னால ஜெயிக்க முடியும், இது ஒன்றும் இல்லை, இதுவும் கடந்து போகும்னு உள்ளேந்து ஒரு சமாதானம். வெளியிலேருந்து ஒரு 10 பேர் சொல்றதுனால சமாதானம் இல்லை, உள்ளேந்து தெய்வம் கொடுக்கிற பலம், நம்பிக்கை. இப்போ தெய்வம் ஒவ்வொருத்தரும் நம்ம கரெக்டாக எந்த சமயத்துக்கு எந்த விதமான சமாதானம் வேணுமோ அது கிடைக்கிறது. ஒன்று உள்ளேந்து கிடைக்கிறது, இல்லாட்டி வெளியிலேருந்து யாராவது நமக்கு சொல்லுவார்கள், கவலைப்படாதே, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. அப்போ தெய்வம் நம்மளை நினச்சிண்டு யார் மூலமாகவாது நமக்கு ஒரு நல்லதை சொல்கிறது. அப்போ தெய்வம் நம்மளை நினச்சிண்டு இது போதுமே. வாழ்க்கையை வாழறதுக்கு வேறு என்ன வேணும்? பணம் காசு வேணுமா? பெரிய படிப்பறிவு வேணுமா? சுற்றி வர ஒரு 10 மனுஷன் வேணுமா? நம்மளை பார்த்து ஐயோ பாவம் நீ கஷ்டப்படுறியேன்னு சொல்கிறவாள்னா அவள் பக்கத்தே சேர்க்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி யாராவது சொன்னால் நீ தயவுசெய்து எழுந்து போயிடுங்க அப்படின்ட்டு வேணும். இந்த உச்சி கொட்டுறவா தான் நம்மளை கெடுக்கிறதே.
அது முக்கியமாக அம்மாக்கள். ஐயோ பாவம், என் குழந்தை சாப்பிடவே இல்லை, என்ன ஒரு 100 நாள் உண்ணாவிரதமாக இருந்துடுத்து, ஒன்றும் கிடையாது, இங்கேயா ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், ஒழுங்காக சாப்பிட்ருக்காது, அவ்வளோதான். இல்லாட்டி தனக்கு வேண்டியது வாங்கிறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக இது வேணாம் விடுங்கோ, தானாக காஞ்சா வந்து தின்னுவா, அவ்வளோதான். வயிறு காஞ்சா தானாக வந்து தானே ஆகணும், அவ்வளோதான். பகவான் இருக்கான், பகவான் நினச்சின்னு இருக்கான். அவன் நம்மளை நினச்சி 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 எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன நினச்சிண்டு என் தெய்வம் இருக்கு, இதை நினச்சிண்டு வாழலாமே. வேற யார் நினைச்சா என்ன, வேற யார் மறந்தா என்ன, வேற யார் கொண்டாடினா என்ன, வேற யார் தள்ளி வச்சா நமக்கு என்ன, தெய்வம் இருக்கு. அதனால தானே துருவன் ஜெயிச்சான். 5 வயசு துருவன் காட்டுக்கு தனியாக போயிட்டானே, ஒரு அசட்டு தைரியமாக கூட இருக்கலாம். இது கூட பேசியிருந்தோம் நானும் சிஷ்யனும். 5 வயசு பிள்ளைக்கு எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வந்தது காட்டுக்கு போகிறதுக்கு? காட்டில் சிங்கம் இருக்குமே, புலி இருக்குமே, அம்மா மம்மம் கொடுப்பாளே, அங்கே போனால் யார் தண்ணி கொடுப்பா, ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த அசட்டு தைரியத்துக்கு பகவான் பலம் கொடுத்து காப்பாற்றிட்டானா இல்லையா? அசட்டு தைரியமாக இருந்தாலும் அசட்டு நம்பிக்கையாக இருந்தாலும் தெய்வத்து மேலே வச்சா வீண் போகாது. அசட்டு நம்பிக்கையாகவே இருக்கட்டுமே. திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிறோம், சாமிக்கு இந்த முடியை வச்சு என்ன பண்ண போகிறார்? அவருக்கு என்ன தலையெழுத்தாக? திருப்பதி பெருமாளுக்கு நம்ம தலைமுடியை வாங்கிட்டு என்ன பண்ண முடியும்? அவரால் யோசனை பண்ணி பாருங்க, பாவம். நம்ம தலைமுடி நம்ம தலையிலேருந்து கீழே வந்தால் நமக்கே தொடர்றதுக்கு அறிவிப்பாக இருக்குது. இப்படி எடுத்து அப்படி போடுறோம், சரி எங்கே பார்த்தாலும் முடின்றோம். அந்த முடிய திருப்பதி பெருமாள் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அவரால் சொல்லுங்க? தெய்வம் வாங்கிக்கிறது எதுக்குடா அப்படின்னா, இவ்வளோ ஆசையோடு கொடுக்குறானே, இந்த தலைமுடியை கொடுக்குறேன் அவன் பிரார்த்திச்சுண்டா நான் பண்ணுவேன் அவன் நம்புறானே, தெய்வம் அதை பார்க்கறது. கட்டாயம் வளரப்போகிறது நம்பிக்கையில் அவன் கொடுத்துட்டு இருக்கான். சில பேர் கொஞ்சம் அறவழிக்கையாக இருக்கலாம் வேண்டிப்பா, மொட்டை அடிச்சுக்கிறேன், இதை வேண்டிக்கவே வேண்டாம், வரலாம் ஏற்கனவே அறவழிக்க தானே, ஒன்றுமே இல்லை, பாதிக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பிரார்த்தனைன்னா பகவான் அதை கூட ரசிக்கிறான். பகவான் எல்லாத்தையுமே ரசிக்கிறான். நம்மளை எல்லா விஷயத்திலையும் ரசிக்கிற ஒரே ஒருத்தன் பகவான் மட்டும்தான். இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அந்த குழந்தைய எப்படி ரசிக்கிறது? அந்த காகம் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய அம்மா எவ்வளோ ரசிக்கிறா. பல்லு எடுப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது. அந்த குழந்தைய அம்மா மன்மதா அப்படின்வா. நமக்கு சந்தேகம், மன்மதன் நிஜமாவே இப்படி தான் இருப்பானான்னு. நமக்கு பார்த்தா அருவருப்பாக இருக்கான, அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை அழகு தான், அந்த பெண் அழகு தான். இந்த கல்யாணம் ஆகிட்டு பெண்ணு புகுந்த வீட்டு போயிட்டு வந்துட்டானா, என் பொண்ணு இழைச்சி போயிட்டா, கருத்து போயிட்டா, முடி கொட்டி போயிடுச்சு, என்னமோ ரதி தேவின்னு நினப்பு. ஒன்றும் கிடையாது, எல்லாம் அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் அம்மாவுக்கு அவள் ரதி தேவி, அப்படி சுந்தரி, பேர் சுந்தரியா இருக்கும். சுந்தரத்துக்கும் அவளுக்கு சம்பந்தமே இருக்காது, பேர்லாம் அமக்களமாக இருக்கும். அப்போ அம்மாவுடைய அந்த பாவம் என் குழந்தை. அப்போ இந்த ஜென்மாவில் தன் கர்ப்பத்தில் ஒரு 10 மாதம் இருந்தது அப்படின்றதுக்கு அம்மாவுக்கு இவ்வளவு தூரம் அது மேலே வாஞ்ச இருக்குன்னா, ஜென்ம ஜென்மாந்திரமா பிரளயத்தில் தன் கர்ப்பத்தில் வச்சுருக்க பகவானுக்கு நம்ம மேலே எவ்வளவு வாஞ்ச இருக்கும். நம்மளை எல்லா விஷயத்தையும் ரசிக்கிறது பகவான் மட்டும்தான். நம்ம சிரிச்சா ரசிக்கிறான், நம்ம நடந்தா ரசிக்கிறான், நம்ம தூங்கிறத ரசிக்கிறான், நம்ம பேசுறத ரசிக்கிறான், நம்ம கேட்கறத ரசிக்கிறான். அசந்து போகிறான். நம்ம சின்ன குழந்தைகள்லாம் பேரன் பேத்திலாம் தாத்தா பாட்டிக்கிட்ட உனக்கு அறிவே இல்லை தாத்தா, உனக்கு ஒன்றும் தெரியல போ தாத்தான்னு. பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம், என் பேரன் என்னை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டான். மொபைல் ஃபோனை கொடுத்தா கட கட கடன்னு நோண்டுறான். எவ்வளோ ரசிக்கிறோம், எத்தனை ரசிக்கிறோம். அதுபோல பகவான் ரசிக்கிறான். நம்மளுடைய அச்சு பிச்சைத்தனங்கள் அசட்டுத்தனங்கள் கூட ரசிக்கிறான் பகவான். அப்போ இவ்வளவு பெரிய ரசிகன் நம்மளை ரசிக்கும் போது அவனுக்காக வாழணும், அவ்வளோதான். அவன் ஒருத்தருக்காக வாழ்ந்தா போதும். அவன் நினைச்சானா ஒரு க்ஷணத்தில் உலகமே இல்லை, அத்தனை பேருமே இல்லை. அப்போ இங்கே இருக்கிறவாளுக்காக நம்ம ஏன் வாழணும்? அவசியமே இல்லையே. நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பகவானுக்காக வாழணும். இதை சொல்றது தான் பாகவதம். நீ உன் வாழ்க்கையை பகவானுக்காக வாழ், அவ்வளோதான். மற்றவாலாம் நடுவில் வந்தவர்கள் தானே, எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வழிப்போக்கர்கள் தான். அம்மாவுக்கும் குழந்தையும் வழிப்போக்கர்கள் தானே. கர்ப்பத்துக்கு முன்னாடி, கர்ப்பத்தில் வரதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? கணவன் 25 வருஷம் நம்ம கல்யாணம் ஆகும், எங்கே இருந்தானே தெரியல. கல்யாணம்னா என் கணவன், என் மனைவி ரதி தேவி, அதுக்கு முன்னாடி என்னமோ கதை தான். எல்லாரும் வழிப்போக்கர்கள் தான். ஒரு காலத்தில் சேர்ந்துட்டோம், ஏதோ மரியாதைக்காக ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான், வெளில காட்டிக்கிறது, வெளில சொல்லிக்கிறது இல்லை, அவ்வளோதானே.
இப்போ எல்லாருமே வழிப்போக்கர்கள். நீங்கள் எல்லாருமே வழிப்போக்கர்கள்னு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 99% டென்ஷனை விட்டுடும். உடனே நாலுலேருந்து கணவர்கிட்ட போய் நீங்கள் வழிப்போக்கன் தான், உங்கள் வழியை பார்த்து நீங்கள் போங்க, எங்கள் வழியை பார்த்து நான் போங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து உங்கள் வழியை பார்த்து நீங்கள் ஊருக்கு பழகுங்கன்னு சொல்லிடுவார். அதாவது இவர்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம இடத்துல வந்தவர்கள். இப்போ அவர்களோட ஆனந்தமாக இருக்கு, அதுக்கு சொல்லவர். அவளோட சண்டை போட்டு என்னை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு அவசியமே இல்லை. சரி, இன்னும் புரிஞ்சுக்கிட்டோமே. சில பேர் கொஞ்சம் லேசாக டியூப்லைட் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் புரிஞ்சுப்பா, விட்டு தான் பார்ப்போமே. டிவி சீரியலுக்கெலாம் பொறுமையாக உட்காந்துருக்கீங்க இல்லையா? 7:30 மணி சீரியல்னால் 7:15 எப்படி உட்காந்துண்டு இதோ வந்துவிடுவேன், டிவி சீரியல் பார்த்துட்டு வரேன். அந்த இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வேறு போடுவான், 4 இப்படி ஆன்னு பார்த்துட்டு, அது எப்பயாவது ஒழுங்காக பார்க்கலாம், யூடியூப்பில் வேறு பார்த்துட்டு, அதெல்லாம் வேறு நடக்கிறது நாட்டில். அப்போ ஒரு சின்ன டிவி சீரியலுக்காக அவன் போடுற சமயத்தில் அவன் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பொறுத்துண்டு அந்த 1/2 மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியும்னா, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்துக்காக ஏன் பொறுமையாக இருக்க முடியாது? இப்போ டிவிக்காரன் ஒரு டைமுக்கு சினிமா போடுறான்னா அவன் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறான். அந்த சௌகரியத்தை மாதிரி உட்காந்துட்டு இருக்கலாம் இல்லையா? 2 மணி நேரம் படத்தை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 3.5 மணி நேரம் ஆக்குறான். தேமேன்னு உட்காந்து அப்போ ஒரு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு டிவிக்காரனோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா நம்ம குடும்பத்திற்கு வாழையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் வழிப்போக்கர்கள். எதுக்கு சொன்னேன்னா, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை என்ன ஒழுங்காக நடத்தலேன்னு மனசில் பாரம் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்போடு வாழ்ந்துட்டு போகணும், பகவானுக்காக வாழணும். பாகவதம் அதை சொல்றது. அதனால தான் சுனீதினால ஜெயிக்க முடிஞ்சு. அவள் புலம்பவே இல்லை யார்கிட்டையும். துருவனை யார்கிட்டையும் அவள் புலம்பவும் சம்மதிக்கலை. அது ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளே என்ன பண்ணோம், குழந்தை கீழே விழுந்து கொடுத்தோன்னா அது ஒரு வாட்டி விழுந்து அடிபட்டு வலிக்குது. நம்ம வரவாக்கெல்லாம் குழந்தை பாவம் கீழே விழுந்து வலிச்சுது. அது பார்க்கும், ஓ அப்போ கீழே விழுந்து வலிச்சா அம்மாவுக்கு இரக்கம் உண்டாகிறது, ரைட்டு. அப்போ ஆரம்பிக்கும் ஏமாத்துறதுக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் ஒவ்வொன்றா அது கற்றுக்கும். அப்புறம் நம்ம சொல்லித்தரவே வேண்டாம். என்ன அழகாக மாஸ்டர் பிளான் பண்ணுறது குழந்தைகள். அப்போ அந்த புலம்புறதுனாலேயோ அழறதுனாலேயோ பிரயோஜனம் இல்லை. தெய்வத்துக்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும், தெய்வத்துக்காக வாழணும். அப்படி வாழ்ந்துட்டோம்னா தெய்வம் நம்மளை கரை சேர்த்துடும், எப்படியாவது கரை சேர்த்துடும். பாண்டுரங்கன் நல்ல ஓடக்காரன் அப்படின்றோம் இல்லையா? நிச்சயமா கரை கொண்டு சேர்த்துருவான். எப்படி நாமே கப்பலை விட்டு குதிச்சாலும் கொண்டு கரை சேர்த்துருவான், சந்தேகமே வேண்டாம். அப்படி ஒருத்தர் தான் ஜடபரதர். ஆச்சரியமானவர், பெரிய ராஜா, நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர், நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். நம்ம சனாதனமான இந்து தர்மம் ரொம்ப அழகா சொல்றது, அலங்காரம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லலை. சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இப்படிலாம் இருக்கணும்னு இருக்கு. நன்னா அலங்காரம் பண்ணிக்கோ, நன்னா சாப்பிடு, நன்னா தூங்கு, நன்னா சந்தோஷமா இரு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு தான் ஆசீர்வாதம் பண்றோம். எல்லாமே சதமானம் பவதி, வேதத்திலேருந்து எல்லாருமே அப்படிதான் ஆசீர்வாதம் பண்றோம். அவ்வளவு ஆகாரங்கள் நன்னா சாப்பிடணும் தானே. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான ஆகாரங்கள். கோவிலில் பிரசாதம் எல்லாம் கூட எத்தனை வெரைட்டியாக இருக்குது. திருப்பதியில் லட்டு, ஸ்ரீரங்கத்தில் அரவணை பிரசாதம், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பிரசாதம். அப்படிலாம் கிடையாதுன்னா எல்லா கோவிலையும் ஒரே பிரசாதம் போட்டுட்டு போயிடலாமோ, ஒன்று எனக்கு இவ்வளோ கஷ்டப்படணும். அப்போ தெய்வம் ரசித்து வாழறதுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கு. இந்து தர்மம் வாழ்க்கையை ரசனையோடு வாழறதுக்கு தான் எல்லாமே சொல்லி கொடுக்கறது. அப்போ இந்த பரதராஜா, ராமனுடைய தம்பி பரதன் வேற, சரியா? துஷ்யந்தன் சகுந்தலா அந்த பரதன் வேற, இந்த பரதன் வேற. நிறைய பரதன் உண்டு, இல்லை 3 பேர், இந்த 3 விதமான பரதனை சொல்லிட்டேன். ராமனுடைய தம்பி பரதன், துஷ்யந்தை சகுந்தலை அவளுடைய பரதன், இவர் இன்னொரு பரதன். இந்த பரதன் ரொம்ப ஆச்சரியமானவர், நல்ல ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்ணார், ரொம்ப திருப்தி அவருக்கு. அவளுக்கு என்ன கடமைகள் உண்டோ அதை பண்ணும் பொழுது கிடைக்கிற திருப்தி உலகத்தில் வேற எதுலேயுமே கிடையாது, வேற எதுலேயுமே கிடையாது. ஒன்றும் வேண்டாம், வீட்டில் அடுப்பில் பால் வச்சிருக்கள், பொங்கி வழிய போகிறது, டக்குன்னு ஓடி போய் அந்த கேஸ் ஆஃப் பண்ணி அந்த பால் வழியாக, என்ன ஒரு சந்தோஷம். அது முடிச்சு நடந்து வருவா ஸ்திரீகள், என்னமோ ஒரு பெரிய இமயமலைக்கே போய் தூக்கிட்டு வந்துட்ட மாதிரி, என்னமோ ஒரு 50,000 ரூபாய் சேமிச்ச மாதிரி. ஒரு ஸ்பூன் பால் கீழே வழியாம, அது ஏற்கனவே தண்ணி பால் தான், ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெள்ளையாக ஒரு தண்ணியை கொடுக்குறான். அதில் நம்மால் நீங்கள் அதுக்கு மேலே தண்ணியை விடுவீங்க, அப்போ கூட அந்த கவரில் ஓட்டின்னு இருக்கிறது பிடிக்காது, அது வேற, அது ஒரு குலுக்கு 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 குலுக்கி
அப்புறம் அதை எடுத்து அதுலேயும் விட்டு இத்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆள் தலையை பார்த்து அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆயிடுது. இவ்வளோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டெய்லி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுறது ஒரு வழக்கம் இருக்கும். அது மாறவே மாறாது. அது என்றைக்குமே அது தனியாக ஒன்று. இவ்வளவு பண்ண அந்த பாலில் அப்படி பொங்கி வழிஞ்சதுன்னா அங்கே பால் வழியவே இல்லை, தண்ணி தான் வழியும். பால் எங்கே இருக்குது? அப்போ அந்த பாலை போய் அப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய கடமை அது. அது வழியாமல் ஒன்று கடமை, இன்னொன்று வழிதான் திரும்பி நம்ம தான் துடைக்கணும். அதை விட வழியாமல் தடுக்கிறதே உத்தமம். அப்போ அந்த வழிகிற பாலை தடுத்து நிறுத்திட்டோம், நம்ம கடமையை பண்ணிட்டோம்னா எத்தனை ஒரு திருப்தி, எத்தனை ஒரு சந்தோஷம். குழந்தை பசிக்கிறதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா சமையல் பண்ணிட்டானா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம். ரெடியாக இருக்குப்பா சாப்பிட்றியா, அது ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. அப்போ நம்முடைய கடமைகளை பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி இருக்கு. அது எப்படி வருது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமி சந்தோஷப்படுறோம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்க அந்தர்யாமி தான் நமக்கு இந்த பொறுப்பை பண்ணு, காத்தால் 5 மணி ஆகிடுத்து எழுந்துரு. சில விஷயங்கள் சில சந்தர்ப்பங்களில் இந்த வேலை பண்ணணுமா அப்படின்னு நமக்கு பிள்ளைதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காத சமயத்தில் கூட இல்லை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும். பகவான் சொல்கிறான், உன்னை நம்பி இந்த பொறுப்பை நான் உனக்கு ஒப்படைச்சிருக்கேன், உன்னால் பண்ண முடியும், அதற்குரிய தகுதி திறமை எல்லாம் உன் கூட இருக்குது, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், உன்னால் முடியும்னு பண்ண வைக்கிறார். அப்படி பண்ணிட்டோன்னா ஒரு சந்தோஷம். பகவான் பரவாயில்ல நான் சொன்னதை கேட்டுட்டார்கள். அப்போ நம்முடைய கடமையை பண்ணும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பரதராஜா எப்படி அவர் கடமையில சத்திரியன் இல்லையா, ராஜ்யம் எப்படி நடத்தணுமோ அழகாக நடத்திண்டே வந்தார். அழகாக நடத்துகிறார், ஜோரா நடத்தி முடிச்சுட்டார். சந்தோஷமாக எடுத்து பிள்ளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். நேர காட்டுக்கு வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமே இவ்வளவு நேரம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு தெய்வ சிந்தனை பண்ணணும். இதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இவ்வளோ நேரம் இந்த வேலைகள்னா இந்த வேலைகள் தெய்வ சிந்தனை. சரி, காதால நேரமே கிடைக்கல, ராத்திரி படுத்துட்டு தெய்வ சிந்தனை பண்ணுங்களே, கொஞ்ச நேரமோ 2 நிமிஷம். அதுக்குள்ள தூக்கம் வந்தால் சந்தோஷம். அப்படியே தூக்கம் வருதே, தெய்வ சிந்தனை பண்ணி தூக்கம் வருதுன்னா தூங்கும் பொழுதே உள்ளத்துக்கு கொண்டுன்னு தெய்வம் உள்ள வந்துடும். கடைசியாக சிந்தனை பண்ணது தூங்குறதுக்கு முன்னாடி தெய்வ சிந்தனை அப்படிங்கும் பொழுது காத்தால எழுந்துக்கும் போது பலமாக இருக்கும். மனுஷால நினைக்க வேண்டாம், இவா சரியில்லை, அவா புரிஞ்சுக்கல, சரியா தெரியறதே. அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அதையே மனசில் போட்டு உழப்பிக்கணும்? ஒரு மாம்பழம் பார்த்தோம், ரொம்ப கெட்டு போயிடுது, பத்திரமா எடுத்து வச்சுட்டு கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது கெட்டு போயிடுது நாடுறது, அப்படி பத்திரமா எடுத்து வச்சுன்னு அதையும் பார்க்கணும். கெட்டு போயிடுத தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும், அவ்வளோதான். ஒரு மனிதர்கள் சரியா இல்லை, நடவடிக்கை சரியானா சரி, அவளை வெறுக்கக்கூடாது, அவள் நடவடிக்கைகள் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிடணும். மனசில் பாதிக்காமல் வாழ கற்றுக்கோங்க. யாரும் உங்களை வந்து பாதிக்கவே இல்லை. தொழில ஒரு சொரிநாய் உட்காந்துட்டு இருக்கு, உடம்பெல்லாம் சொறி இருக்கு, அப்படி இப்படி சொரிஞ்சுட்டு இருக்கு இப்படின்றோம். அது அவங்கள பாருன்னு சொல்லித்தா, என்ன நினச்சிக்கோன்னு சொல்லித்தா. ஐயோ இன்னைக்கு ஒரு சொரிநாயை பார்த்தேன், ஐயா அது உங்களை பத்திரமா. இப்போ நான் சொரிநாய் சொன்ன யாரெல்லாம் எந்த சொரிநாயை பார்த்தாலும் அத்தனை பேர் ஞாபகம் வருதோன்னு, நீங்கள் எப்பயோ பார்த்த சொரிநாயெல்லாம் ஞாபகம் வருதோன்னு. நான் சொன்னேனா நீங்கள் பார்த்த சொரிநாயை நினச்சிக்கோங்க, நான் சொன்னேனா? அந்த நாய் சொல்லித்தா, தெய்வம் சொல்லித்தா, 3 பேரும் சொல்லலை. அப்போ யார் பாதிச்சுனது மனசை? உங்கள் மனசை நீங்கள் தான் தேவையில்லாத விஷயங்களில் கொடுத்துட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீர்கள். வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தவே இல்லை. ஐபிஎல்ல யார் தோத்தா என்ன, யார் ஜெயிச்சா என்ன, தோத்தவனும் ஜாலியாக பார்ட்டி கொண்டாடிட்டு பணம் 1 கோடியோ 5 கோடியோ வாங்கிட்டு அவன் சந்தோஷமாக குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கான். பார்த்த நீங்கள் தான் மண்டையை உடச்சிக்கிறீர்கள். பாவம், ஐயோ நீங்கன்னா பொதுவாக சொல்கிறேன், அவன் தோது போயிட்டானே, இவன் ஜெயிச்சிருக்க மாட்டானா, என்ன அவசியம் இருக்குது? அவாவா காரியத்தை அவாவா பார்த்துட்டு போகிறான். அந்த மாதிரி நம்ம காரியம் தெய்வ சிந்தனை. பரதர் அழகா எல்லாத்தையும் விட்டார், காட்டுக்கு போனார், தெய்வ சிந்தனையோடு வாழ்ந்துட்டு இருந்தார். சதா சர்வதா ஹரிஸ்மரணம். நான் இவ்வளோ நாள் இப்படி பண்ணேன். நமக்கு எப்போவுமே 2 சிந்தனை வரும். ஒன்று நம்ம பண்ண பெருமையெல்லாம் சிந்தனை வரும், இல்லாட்டி நம்ம பண்ண முட்டாள்தனம் எல்லாம் சிந்தனை வரும், இல்லாட்டி யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தின சிந்தனை வரும், இல்லாட்டி நம்ம நினச்சது நடக்கலைன்னா ஒரு சிந்தனை வரும், இல்லாட்டி மற்றவாள்லாம் நன்னா இருக்கா, நான் அப்படி இருக்கேனே, மற்றவாள் நன்னா இருக்கான்னு யார் உங்களுக்கு சொன்னா? நீங்கள் அவ்வளோதான் பார்க்குறேன். வழியில் பார்க்குறவாள்லாம் கேட்குற சௌக்கியமாக ரொம்ப நன்னா இருக்கேன்றோம். உண்மையாவா சொல்கிறோம்? ஏதோ சொல்லிவிட்டு இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொன்னால் ஏன் நல்லா இல்லைன்னு கேட்பா. அப்புறம் அதுக்கு ஒரு காரணம், அதோட நன்னா இருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. என்கிட்ட நிறைய பேர் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் குருஜின்னுடுவா. ஏன்னு கேட்டால் நல்லா இல்லைன்னு சொன்னால் திட்டு வாங்குவா. அதுக்காகவே பல பேர் என்னை பார்த்தா நன்னா இருக்கேன், பகவான் நல்லா வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிடுவா. உண்மைதானே, பகவான் நல்லா தானே வச்சுருக்கான்.
தெருநாய் எங்கேயாவது புலம்பித்தா? சொல்லுங்கோ. எலியெல்லாம் எல்லாம் புலம்பித்தா? கொசுவெல்லாம் மாநாடு போட்டு நீங்களாம் அநியாயம் பண்ணுறேள், நாங்கள் குடிக்க போகிறது இத்தனோடு ஒரு ட்ராப் ரத்தம், நீங்கள் பாட்டுக்கு நெட்லான போடுறேள், குட் நைட்டை போடுறேள், இதை வேறு கொசு பேட்டை வச்சு அடிக்கிறேள், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு யூனியன் வச்சு நம்மகிட்ட புலம்பித்தா? நம்ம என்ன பண்ணாலும் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போகிறதோனும். அப்போ இத்தனோண்டு ஒரு கொசுவுக்கு வாழ போராட தெரியறது, ஜெயிக்க முடியறதுன்னா 6 அறிவு படைச்ச மனுஷனால் ஜெயிக்க முடியாதா? அப்போ தெய்வம் நமக்கு அந்த பலம் கொடுத்துருக்கு. நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்காக நம்முடைய புத்தியையும் நேரத்தையும் மனசையும் உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கு பூரணமான அதிகாரம் அவங்க எல்லாருக்குமே உண்டு. நம்ம அத்தனை பேருக்குமே நம்ம வாழ்க்கை 24 மணி நேரத்தை எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிற அதிகாரம் இல்லையே. நான் நினைக்கிறது ஒன்று, வேறு வேலைகள் பண்ண வேண்டியிருக்க, உடம்பு தானே வேலை பண்ணுறது, மனசுக்கு என்ன? மனசு எங்கே உட்காந்தாலும் கிருஷ்ண சிந்தனை பண்ணலாமே. இப்போ என்ன திவ்ய தேசத்தில் உட்காந்துண்டா சொல்லிட்டு இருக்கோம்? இல்லையே. ஒரு கிரவுண்டில் லைட்டை போட்டிருக்கோம், சேரை போட்டிருக்கோம், அப்போ உட்காந்து பாகவதம் கேட்க முடியறது இல்லையா? இந்த இடத்துல பெரிய கோவில்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல கேட்க முடியறதுன்னா தெய்வ சிந்தனைக்கு இடம் முக்கியம் இல்லை. இந்த இடம் முள்ளுக்காடு தானே, வெறும் நெருஞ்சி முள்ளு தானே, உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த இடத்துல உட்காந்து பாகவதம் கேட்க முடியும்னா இடம் முக்கியம் இல்லை, உங்கள் மனசு தானே முக்கியம், வேற எதுவுமே அவசியம் இல்லை. பரதன் அந்த மாதிரி அழகாக உட்காந்துண்டு தெய்வ சிந்தனை பண்ணுறார். எத்தனைக்கு எத்தனை முடியுமோ சிந்தனை இல்லாமல் இருக்கணும். சிந்தனைகள் அதிகமாகிறதா அப்போ நாமஜபம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்பயாவது சிந்தனை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, யோசனை ஓடிண்டே இருக்கு, மனசே சரியில்லைன்னா நாமஜபம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். நாமஜபம் கூடிண்டே வந்தால் இதெல்லாம் தானாக குறையும். தராசு மாதிரி தான், ஒன்று அதிகமான ஒன்றுக்கு கீழே போய்த்தானே ஆகணும், அவ்வளோதான். நாமஜபம் அதிகம் ஆயிடுத்துன்னா இது எது பாரம்னு சொல்கிறோமோ இது மேலே இருக்கு. இப்போ நாமஜபம், இப்போ நாமஜபம் ஏற 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 இது பாரமாக கீழே இறங்கும்போது இது மேலே போயிடும் இல்லையா? அப்போ எது பாரமோ அது மேலே போயிடும். நாமஜபத்துக்கு முன்னாடி இது லேசாக போயிடுமோன்னு, இதுதான் சயின்ஸு தான். அது ஒரு இடத்துல பாரம் கூடித்துனா அதை விட கம்மியாக இருக்கிறது மேலே போய்த்தானே ஆகணும், இயற்கை அதானே. அப்போ நாமஜபம் அதிகப்படுத்திக்கணும், பகவத் தியானத்தை அதிகப்படுத்திக்கணும். இது வெள்ளேந்து யாரும் உங்களுக்காக பண்ண முடியாது. எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ, எப்படி நீங்கள் தூங்குறீங்களோ, அது மாதிரி நீங்கள் தான் பக்தி பண்ணணும், நீங்கள் தான் நாமஜபம் பண்ணணும். துருவன் போனால் பக்தி பண்ணான், ஆனால் அவன் அம்மா அவனுக்கு தனியாக பண்ணால் அவளும் பண்ணிட்டு இருந்தான், அவனும் பண்ணதானே பண்ணான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அந்த 5 வயசு பிள்ளை சொல்லித்து இல்லையா? 5 வயசு பிள்ளை அதுதானே முயற்சி பண்ணித்து, அம்மா நீ பண்ணுன்னு சொல்லலை இல்லையா? அந்த மாதிரி பரதர் அழகாக எல்லா சிந்தனையும் விட்டுட்டு பகவத் தியானம் பண்ணுறார், ரொம்ப சௌக்கியமாக, நல்ல கிருஷ்ண தியானம். அப்போ ஒரு நாள் காட்டில் ஒரு சிங்க கர்ஜனம் பண்ணும் பொழுது ஒரு தாய்மான் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கு. அது மான் சரீரத்தில் இருக்கிறதுனாலே சிங்க கர்ஜனைக்கு பயப்படுறது, அத்தை தின்று அங்கே கிடக்கும். ரொம்ப அழகான வார்த்தை நம்மாழ்வாருடையது. அது மான் சரீரத்தில் இருக்கிறதுனாலேயே அதுக்கு சிம்ம கர்ஜனை பயம். எலிக்கு ஏன் பூனையை பார்த்தா பயம்? அது அந்த உடம்புடைய ஸ்வபாவம். பாம்பென்றால் படையும் நடுங்கும், அந்த உடம்பை பார்த்தாலே நமக்கு என்னமோ ஒரு பயம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள உட்காந்துடுது. அந்த மாதிரி அதுக்கு பயம், துள்ளி குதிச்சது. அது வயத்துலேருந்து குட்டி பிறந்து கீழே விழுந்துடுத்து. பிறந்த மான் குட்டி ரொம்ப அழகா இருக்கும். மான் குட்டி